என்ன குட்டி? ஹாய், ஹலோ, ஹாய், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை another நியூ vlog. கைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆடு நேற்று குட்டி போட்டுருந்துச்சு. அது குட்டி போட்டது பெரிய விஷயம் இல்லை. எங்கள் வீட்டில் அது ஆடு இந்த டைமில் குட்டி போட்டது பெரிய விஷயம். பார்த்தாதுக்கு அம்மு நேற்று பிரியாணி நல்லா ஒரு பிடிச்சிட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டா. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்ன குட்டி? அதுதான் பறக்கிற கோலை முடிச்சிட்டாங்கடா. ஐயோ, எந்த சாக்கு எடுத்துக்கிட்டு வர பாரு. அது அங்கே ஒரு சாங்கு, அங்கே சாங்கு, அது அங்கே கிடக்குது, எடுத்துக்கிட்டா. ராமா சோறு போட்டுக்கிறேன், கூப்பிட்டு காமி. ஏய், அங்கே பாரு சோறு போட்டுக்குது. எனக்கு உதவி கொண்டேன். ஐய், இந்த சாக்கு எதுக்காயா? கொண்டை இதெல்லாம் தான் போடணும்னு உனக்கு இல்லை போல. ஆடு திங்குதுல. ஆடு தின்னு என்ன ஆகுது? என்ன ஆஹா? காக்காய் வந்துச்சு, நக்கு தானே சுத்தம் பண்ணுறேன். தலையில மூடிக்கிட்டியே. கொட்டின்னு வித்தியாசமாக கத்துது. கொட்டி திடீர்னு பேசுமா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், ஆய ஓடி. ஏண்டா ஓய், நம்ம கண்ணுக்கு பகிர்ந்து. ஐயோ, ஏதோ இருக்குது. ஏமா இவனை கட்டாயி விட்டுட்டோம். ஓட்டணும் அரிசிட்டு தான் என்ன வருது? அச்சித்துன்னா சாவணி தான் கொட்டி. ஒன்றும் பண்ண முடியாது. நினைப்பே இல்லாத விட்டுட்டு ஐயா, குட்டி தூக்கி தலையில் ஒரு 2 ஆட்டு ஆட்டாயா வவுத்துக்கு இருக்குது. இந்த சளிக்கு இது இருக்குமே என்னமோ. நோயில் வயிற்றுல குட்டி இருந்துருக்குமா என்னமோ. சாட்டை எடுத்துக்கலாம். எங்கள் ஆடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி எண்டிங் நினைக்கிறேன், பிப்ரவரி பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாதம் ஃபுல்லாகவே ஆட்டுக்கெலாம் கொஞ்சம் நோயாக தான் இருந்துச்சு. அது இது ப்ரீவியஸ் வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். எங்கள் ஆடு பாருங்கள் வாயில நோய் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோவில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நோயிலையும் தப்பி எங்கள் ஆட்டோட வயிற்ற ஒரு குட்டி அந்த குட்டி இன்னைக்கு நேற்று பிறந்துருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் குட்டி வளர்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அது என்ன ரீசன்னா ஆடெலாம் அதான் ஒரு டிசீஸ் அட்டாக் ஆயிடுச்சுல. அதனால் அதுக்கோட நியூட்ரிஷன் பார்த்தாலும் ரொம்ப குட்டியாக தான் அந்த ஆட்டுக்குட்டியே பிறந்துருந்துச்சு. இனிமேல் நல்லபடியாக பிறந்துச்சு. எங்கள் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் பாட்டிக்கு ஆடு கோழினா ரொம்ப உயிர். எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா போனேன். அப்புறமேட்டுக்கு மாடுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் அப்படியே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே போனது எங்கள் பாப்பா தான். அடுத்து எங்கள் பாட்டின்னா ஆடு கோழி இது 2 எங்கள் பாட்டிக்கு ரொம்ப உயிர். எங்கள் பாட்டி என்னமா குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை விற்றுருவோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி டிசீஸ் இருக்கனால அதே ஆட்டையை கண்டினியூவாக நம்ம வச்சுருந்தோம்னாலும் மறுபடியும் டிசீஸ் மறுபடியும் சீக்கிரம் அட்டாக் ஆகும். அதனால் நிறைய செலவாகும். கிட்டத்தட்ட போன டைமே ரொம்ப செலவாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 குட்டி இறந்துச்சுன்னு கூட சொல்லியிருப்பேன். இனிமேல் குட்டி மாற்றிடுவாங்கன்னு நம்புகிறேன். மாற்றி தான் ஆகணும். அம்மோ அழுக்கெல்லாம் ஒட்டிக்கம்மோ. ஃபேனார் இதெல்லாம் ரொம்ப சுத்தமாக துரத்து வச்சுக்கிற. என்னாச்சு இங்கே? அட பார்க்குறேன் கொப்பளிச்சிருச்சானு. இங்கே கொப்பளிக்கலாம் இல்லை, நீ மறுபடியும் நான் என்ன சில்ல நான் பாட்டு அண்ணா உன் பேக் தானா? ஏ வேண்டாமா? எங்க யூஸ் பண்றேன்? அந்த பேக் நான் வெளியே வச்சுட்டேன். அதான் ஏன்னா மௌலி பேக்ல அதப்ப எனக்கு பேக் வேணும்ட்டு இருந்தா. ஆமா இல்லையா? எங்க அம்மா திட்டும். நீ பாத்தியா நான் ஸ்போர்ட்ஸ்ல வாங்கினேன் இண்டிவிஜுவல். ஏதோ கொட்டா மகள் ஓடி ஜெயிச்சிட்டா. யாருமே ஓட மாட்டாங்க ஓடிச்சு. நான் மௌலி சிஸ்டர் அந்த சார் தினேஷ் சார் மௌலி சிஸ்டரை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இந்த மௌலி சிஸ்டர் என் பேர் அந்த சார் தெரியல. மௌலி சிஸ்டர்
இந்த துறை ஒண்ணுமே ஓடல. ஆனா இந்த துறைய பேர் வச்சுட்டு எனக்கு போறாரு. இந்த துறை பேர் சொல்லி. நம்ம பிராண்ட். மண்டே அடிச்ச பிராண்ட். கண்ணு புருவம். சிவா வெளியே போனான் படிக்கிறானா? டிஸ்டர்ப் பண்ணாதா? இங்க போடுற இங்க போயிட்டு வந்துக்கிறா பஸ்ஸில். ஏன் காசு போயிட்டு வந்திருக்கேன். அது 40 அது நான் எக்ஸாம் எழுத போன மீதி காசு சில்லற வேணுமா? என்ன வேணாம். 15 ரூபாய்க்கு 40. எப்படி நாளைக்கு ஒரு அந்த காசை நாளைக்கே முடிச்சு போடுவேன். இல்ல நான் 45 குடல் இருந்தேன். ஒரு குடல் 3 ரூபானா 15 ரூபாய்க்கு இன்னொரு கடல் வேணும். இன்னும் ஒரு 5 ரூபாய் மோடி நினைக்கிறான் இந்த இடத்துல என் போட்டோ ஃபர்ஸ்ட் டாப்ல வரணும்னு. அதுல இல்ல, அது புது டைரியில பழைய டைரி. சம்மு நான் போய் துணி துவைக்கணும். அந்த துணியை பாய். என்னது நீ ஒண்ணு நீ தைக்கிற உருட்டுற? நிஜமாலும் தான். என்ன மழை வந்து காலையிலேயே மழை வந்துருச்சு. இனிமேல் மழை வராது போய் சொல்லாத. I'm tired of feeling all FOMO, babe. I don't even care if we stay home. கத்தி மொட்டை. அண்ணா நான் வீடியோ கோசம்லாம் போக மாட்டேன். அடிச்சு கூட பத்துக்கா. ஐயோ பாடுறா. நான் வீடியோ கோசம் அமுக்குறேன் பாக்குறியா? சரி போறேன். இந்த கம்முனுக்குறது ஒன்னு என்ன பண்ணு கட் பண்ணிட்டு. பொண்ணு சொல்லியிருப்பா கத்திரிக்கோல. அது டப்பா கண்ணே சரி இருப்பா மறுபடியும். டப்பா கண்ணா இது கொஞ்சம் மங்களா தெரியும். இது நல்லா பிரைட்டா தெரியும். இது கொஞ்சம் மங்களா தெரியும். ரெண்டுமே ஒரே கண்ணை காமிக்கிறேன். இது பிரைட்டா தெரியும்ல. இது மங்களா. இதுவும் தெரியும். அது வந்து மங்களா, இது வந்து சுமங்களா. அப்ப நீ கண்ணாடி போடு. எதுக்கு கண்ணாடி? வீட்டுக்கு போட, ஸ்கூலுக்கு போடாத. இதுக்கு கத்தி கொடு. நாளைக்கு ஆயா அப்படிங்க போன வெட்டிதான். ஐயோ ஆயா பால் கொண்டாடுறது அண்ணாமா அவளுக்கு ஆயா கத்தி கேட்டு சவந்தமே எல்லாம் வர. அதுக்கு ஆயா கத்தி கேட்டுச்சான். நேற்று மொளாப்பொடி கரைச்சி எங்க எல்லாம் போட்டேன் ஒரு துணியில. மாங்காய் பருப்பம் உனக்கு அது புழு விட்டுருச்சு. செவிடு நான் திங்கிற பையன். நம்ம காட்டு கொய்யாக்காவாமா? எந்தாண்ட கொய்யாக்கா? அட்டமான கொய்யாக்கா கொழிஞ்சு மரத்துக்கிட்ட கொய்யாக்காவா? அது டேஸ்டே இல்ல. அங்க பாரு இதுவும் புழு. இங்க பாரு அதுவும் புழு. சில்லி பண்ணலாமா? காலிஃப்ளவர் சில்லி பண்ணலாம். இல்ல மீன் மேக்கர் சில்லி பண்ணலாம். போடலாமாடா? காலிஃப்ளவர் சில்லி பண்ணலாம். மீன் மேக்கரும் பண்ணலாம். மீன் மேக்கர்ல சில்லி போடுங்க செம்மையா இருக்கும். போடலாமாடா? உனக்கு தெரியுமா? இப்படி எத்தனை சொல்லுவா? இங்க பாரு எங்க 15 ரூபாய். டேய் உனக்கு சனிக்கிழமை லீவா? டேய் சனிக்கிழமை லீவா? ஒரு நாரே ஏதோ சொல்லுங்க. டேய் மௌலி படிக்கிறான். அம்மு நாளைக்கு அவன் எங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாவா? எங்கடா போற? மெட்ராஸ். கௌசி கத்தி ஆய கடிச்சு கொடுத்துட்டியா? ஏது துளுவுதா? அதுவும் முழுவதாதா? சரி மாம்பழம் தெரிஞ்சு சாப்பிடுங்க. அம்மா மொளாப்பொடி எடுத்துட்டாமா. என்னாச்சு? மௌலி ஆட்டி விட்டான். எதுக்கு அடிச்சான்? நீ வீடியோ எடுக்காதனால. நான் வான சீக்கிரம். அன்னைக்கு இதே பிரியாணி தானே வந்துச்சு. நல்லா இருக்குதா இல்லையா? ஏங்க நான் சாப்பிடுங்க. பேர் பேர் கூட்டுங்க. டெய்லி பிரியாணி சாப்பிடுறோம். நானும் டெய்லி வாசம் நல்லா இருக்கு. வாரத்துக்கு தெரியுமா? வீடியோ எடுத்து வர. நல்லா இருக்குதா? தயிர் இருக்குதாம்மா? எது குழம்பு எதுவுமே இல்லையா? எப்படியுமா வெறுதே திங்கிறது? டே நீ படிக்காம போய் பிரியாணி தின்ட்டு என்ன பேசுற? எனக்குலாம் வேண்டாம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். இல்லை எனக்கு நிஜமாலுமே வேண்டாம். போன மாசமா இதுல போய் யாருமே திங்கல. எங்கேயோ போறேன்னு சொல்லி இவனு பெரியப்பாங்கன்னு சொன்னாங்க. ராமேஸ்வரம்
நிஜமா ஆறாதுங்களா? போன வாரம் ஒரு வீடியோ சொல்லுறான். அவன் வாரம் தின்னுட்டே தாங்கிறான் தரமணிக்கு. நல்லா கட்டி அதெல்லாம் கடிக்கூடாதுப்பா. நாட்டுக்கோழி நினைச்சிட்டு எறமை இது மட்டனு சிக்கன் இல்ல. நீ மட்டும் நல்லா தின்னுட்டேன்ட்டு என்னதுவியா இங்கே எதோ பிரியாணி கொண்டாந்து போட்டு தின்னுட்டு உட்காந்துட்டு. அம்மா அவன் என்ன அம்மா சாப்பிட்டான் தானா? அவனும் தின்னுட்டு சிக்கன் 65 சாப்பிட்டு வந்துருப்பானா? எக் வச்சிருப்பாங்க, சில்லி வச்சிருப்பாங்க, தயிர் வச்சிருப்பாங்க, கத்திரிக்காய் பச்சடி வச்சிருப்பாங்க. இந்தா ஏறா. பரவாயில்ல, இந்தா. அட ஏறா. சாப்பாடு வறுக்கிறேன். இது பண்ணக்கோழி கறி அப்படிதான் இருக்கும். கறி வேலையா பெரியப்பாக பஞ்சு மாதிரி இருக்கு. இப்போ வேற மவளி நெய்சனா வந்துக்கான். ஏய், பைத்தியா. இந்த யோசிச்சாரு, இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம். லெக் பீஸ் தின்னேன். அது அவங்க போடும்போது கூட்டு போனது, அது ரோட்ல போக காட்டினது. சரி நம்ம சோப்பாடு நீங்கள் தின்னுட்டு பிளேட்லாம் கழுவி வச்சுருங்க பார்க்கலாம். கறி ராம் கொஞ்சம் வைங்க, நீங்கள் எல்லாம் தின்னு போடாதீங்க. அதான் அம்மா எல்லாம் தின்னு போடுவா வச்சு நீங்கள் கொஞ்சம் ராமுக்கு எடுத்து வைங்க. போதும். கறியை மட்டும் வச்சு தின்னணும். It's got everything I need. அம்மா வந்து வீடியோவில் வந்து டெய்லி பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து உண்மையாலுமே அம்மா கிடையாது. ஆக்சுவலி வந்து சித்தப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு, அவர் வேலை செய்கிற இடத்துல வந்து அவர் ஃப்ரெண்டு, அவர் வந்து டெய்லி வீக்லின்னா வீக்லி ட்வைஸ், அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்கா சம்திங் அவங்க எது வீட்லேயே பிரியாணி சமைச்சு எங்களுக்கெல்லாம் எங்கள் சித்தப்பாட்ட கொடுத்துடுவாங்க. அதை தான் அம்மா வந்து சம்திங் ஏதோ டெய்லி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கா. நான் அதிகமாக சாப்பிட்டதில்ல. அம்மு நாங்கள் வீட்டில் போகுது எவ்ரி சாட்டர்டே சம்திங் ஏதோ சாப்பிடுவாரா இல்லை வீக்லி ஏதோ ஒரு டே, அதாவது நான் அந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவேன் சம்திங் தெரியல. எனிவே எங்கள் ஆடு குட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஃபேமிலிக்கு எப்படி இருக்குன்னு, அதாவது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நீ வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் வீடியோ நல்லா குவாலிட்டி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் தான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணுவோம். என்ன நான் வந்து செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். And if we don't wanna, we don't ever